சுதந்திர தின விழாவுல முதல் வரிசையில த்ரிஷா அவங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. இது அமைச்சர் பதவிக்காகவா இல்ல மாமனார் பக்கத்தில் மருமகளா அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல எத்தனை கேள்விகள் வந்திருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சென்னை கோட்டை கொத்தளத்துல நடக்கிற சுதந்திர தின விழாவுல அதுவும் விஜய் அவர்கள் இந்த முறை முதலமைச்சரா பதவி ஏற்று முதல் முறையா கொடியேற்ற இருக்காரு. விஜய் அவரு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் சுதந்திர தின விழா. இதுல நடிகை த்ரிஷா அவங்க முதல் வரிசையில் அமர வைக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் அவருடைய தந்தை எஸ் சந்திரசேகர் அவரும் தாய் சோபா அவங்களும் இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே த்ரிஷா அவங்கள அமர வச்சிருக்காங்க. நாட்டோட 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில முதல்வர் விஜய் அவருடைய தேசிய கொடி ஏற்றுறாங்க. முதல் முறையா முதலமைச்சர் விஜய் அவர் இந்த தேசிய கொடிய ஏற்ற வந்திருக்காரு. இதுல உரை நிகழ்த்தவெல்லாம் இருக்காரு. 8:45 மணிக்கு முதல்வர் விஜய் அவர் கொடியேற்றி விட்டு உரை நிகழ்த்த இருக்காரு. வீரர்களோட அணிவகுப்பையும் பார்வையிட்டிருக்காரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எதிரே முதல்வர் விஜய் அவரு அமர மேடையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் வருகை தந்திருக்காங்க. பார்வையாளர்கள் பகுதியில முக்கிய பிரமுகர்களும் அமைக்க வைக்கப்பட்டிருக்காங்க. விஜய் அவருடைய தந்தை சந்திரசேகர், தாயார் சோபா சந்திரசேகர் இவங்க எல்லாரும் முதல் வரிசையில அமர்ந்திருக்காங்க. த்ரிஷா அவங்களும் தாயாரோட கலந்துக்கிட்டாங்க. முதல் வரிசையில சந்திரசேகர் அவரோட பக்கத்துல அமர்ந்திருக்காங்க. விஜய் அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் சுதந்திர தின விழா. நடிகை த்ரிஷா அவங்க முதல் வரிசையில அமர வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் கொடுத்திருக்கு. என்ன காரணம்? எல்லா அரசு விழாவிலையும் இப்ப இவங்களுக்கு முதல் அதாவது வரிசையில எல்லாம் இடம் கொடுக்கறாங்க இல்லையா? முதல் வரிசையில விஜய் அவருடைய மனைவி, மகன் இவங்களுக்கு தானே இடம் கிடைக்கணும். அவங்க இல்லாத இடத்துல இவங்க ஏன் வராங்க? சமீபத்துல சங்கீதா அவங்க விவாகரத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. மறுபடியும் இப்படி ஒரு சர்ச்சை நடக்கிறது. அவங்களுக்கு மறுபடியும் வேற ஏதாவது பிரச்சனையை கொடுக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல இப்ப போயிட்டு இருக்க லைவுக்கு கீழே எதுக்கு த்ரிஷாவையே காமிக்கிறீங்க? சங்கீதா அவங்க ஒய்ஃப், த்ரிஷா அவங்க நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையா? த்ரிஷாவும் விஜயும் நல்ல நண்பர்கள், குறை சொல்லாதீங்க. இந்த தமிழ்நாட்டுல ஆணும் பெண்ணும் கூட பழக கூடாதா? பழகுனா தப்பா நினைப்பீங்களா? அப்படின்னு எல்லாம் கூட பல கருத்துக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவருக்கு ஆதரவா இந்த கருத்துக்களை பதிவிடுறாங்க. இப்ப ஆதரவா பேச காரணமே சங்கீதா அவங்க திடீர்னு விவாகரத்தை வாபஸ் வாங்கினதுதான். ஆனா சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா அவங்களோட பெயர் எல்லா பக்கமுமே தேவையில்லாம பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் முதல் இடத்துல இடம் கொடுக்கறது தான். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.